நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேரளா சைடில் கிழங்கையும் மீனையும் வச்சு வேறு லெவலாக டிஷ் செய்ய போகிறோம். கிழங்கு வாங்கியிருக்கோம், அதை வச்சு கப்பை செஞ்சுட்டு மீனை பிடிச்சி குழம்பு வச்சு பயங்கரமாக சாப்பிட போகிறோம். நாங்கள் மீன் பிடிக்க வந்திருக்கோம், அதுக்கு தான் இப்போ. ரொம்ப வருஷம் ஆச்சு நான் அது மாதிரி மீனெல்லாம் பிடிச்சி. நீ கேமரா பார்த்தா ஒன்றும் அது பெருசாக இருக்குது, பெருசாக இருக்குது. இது கொஞ்சம் பெரிய சிலப்பி தான். எடுப்போம் அவங்க பெரிய தான் பண்ணுவாங்க. மீனை பிடிக்க வந்ததில் மீனை பிடிச்ச எடுத்து போய் வீடியோக்கு முன்னாடி காட்டணுன்னா மீன்லாம் அப்படியே போவோம். பாருங்கள், 2 மீன் பிடிச்சிருக்கோம். மீன் பிடிப்போம். கப்பக்கிழங்கு குளத்துக்குள்ளே இறங்கி நம்ம வந்து மீன் பிடிக்க போகிறோம். 4 பக்கெட்டும் மீன் தான் பிடிச்சிட்டு இருக்காங்க. சரியான மழை வரப்போகுது வேறு. நம்ம இன்றைக்கி கொஞ்சம் மீன் பிடிச்சாலும் கிழங்கு வச்சு இந்த கப்பக்கிழங்கு கறி செஞ்சு சாப்பிட போகிறோம். வேறு லெவலாக இருக்கும். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிழங்கு வேறு வாங்கிட்டோம். அதுக்கு வந்து மீன் வந்து சமைக்கணும். மீன் பிடிக்கலான்னு வந்தோம். மழை வேறு வந்துடுச்சு, நல்ல மழையாக இருக்குது. மீன் வேறு மாட்ட மாட்டேங்கிட்டு 4 சைடும் மீன் பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. மழை நல்ல மழை வருது. கொத்தி தான் இழுத்துட்டு போகுது. நீங்கள் மீன் இல்லை போல். கிளைமேட்டு பயங்கரமாக இருக்குது. 4-5 மீன் பிடிச்சாலும் போதும். சரியான மழையாக பெய்யுது. வானிலை அறிக்கை வேறு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ மீன் பிடிக்க வந்தோம். மீன் பிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சமைக்க போகிறோம். சமைக்கிறது எப்படின்னு தெரில, விரவு இல்லை, ஒன்றும் இல்லை. எங்கே போய் சமைக்கிறது அது தெரியலை. வீடியோ வரும். ஆனால் அந்த மழை வந்துச்சியா நிறையா கிளம்பிடுவோம். கிழங்கு பாருங்கள், இங்கே பாருங்கள், கிழங்கெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். வண்டி டிக்கியூலே கிடக்கும். கிழங்கெல்லாம் நிறையா வாங்கி வச்சுருக்கோம் சமைக்கிறதுக்கு. கிழங்கெல்லாம் நிறையா வாங்கி வச்சுருக்கோம். கேரளா ஸ்டைலில் பண்ணலான்னு பார்த்தோம். இன்றைக்கி வந்து மழை வந்து ரொம்ப கெடுத்துருச்சு. எப்படி இருந்தாலும் இந்த வீடியோ வரும் உங்களுக்கு. ஃப்ளாப் சூப்பராக பெய்யுது. சரியான மழை. வீட்டுக்கு போக முடியல, மாட்டிக்கிட்டோம். நல்லா உங்களுக்கு வீடியோ தெரியுதானு தெரியல. சம மழையாக பெய்யுது. பார்த்திங்கன்னா நல்லா ஜோனு மழை பெய்யுது. அதனால் எங்கேயும் எடுக்க முடியல. நாங்கள் வந்து வீட்டிலே சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து மரவள்ளி கிழங்கு வந்து கப்பை செஞ்சு, அது மரவள்ளி கிழங்கு தான் கப்பைனாலும் அது செஞ்சு நம்ம வந்து மீன் குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு கழுவிக்கலாம் மரவள்ளி கிழங்கு. நல்லா மரவள்ளி கிழங்குல வந்து மண்ணுலேருந்து எடுக்கிறது தான் அந்த மரவள்ளி கிழங்கு. அதில் வந்து ஃபுல்லாக மண்ணாக இருக்கும். அது வந்து நல்லா கழுவி எடுத்துக்கணும் மண்ணை. மழை வேறு பயங்கரமாக தூர ஆரம்பிச்சிட்டு எங்களால் வெளியில் போய் எங்கேயுமே வீடியோ எடுக்க முடியலை. அதனால் வீட்டிலே எடுத்துட்டோம். மழை பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் சரியாக அடித்து ஊற்றிக்கிட்டு இருக்கு. அதில் வந்து நம்ம வந்து கேரளா சைடில் கப்பை கறி செஞ்சு மீன் குழம்பு செஞ்சு பயங்கரமாக சாப்பிட போகிறோம். பாருங்கள், அப்படியே மழையை சுற்றி பாருங்கள் எப்படி பெய்யுது. சட 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 சடன்னு அடிக்குது மழை. நல்லா அருமையாக வரும். மழை பார்த்திங்கன்னா நல்லா ஓஞ்சிடுச்சு. இப்போ வந்து அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சு கப்பை கறி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். மழையில் பார்த்திங்கன்னா அடுப்பு பற்ற வைக்க முடியல, விரவும் இல்லை. விரவு வந்து நனைஞ்சி போயிடுச்சு. அதனால் அடுப்பு வைக்க முடியல. நம்ம வந்து இப்போ வந்து கப்பை கிழங்கு அவிச்சிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், உப்பு போட்டுக்கலாம். கேப்பக்கிழங்கு கறி தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நம்ம மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கோம். அது பிடிச்சிட்டு வந்த மீனை குழம்பு வச்சிடலான்ட்டு வெங்காயம் தக்காளி மட்டும் நறுக்கிக்குவோம். கேப்பக்கிழங்கு கறி மீன் குழம்பு
காம்பினேஷன் நல்லா தான் இருக்கும். ஆனால் நாங்கள் இது வரைக்கும் செஞ்சு சாப்பிட்டதில்லை. இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் செஞ்சு சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். இந்த மாதிரி மழை டைமில் கிழங்கு வச்சு சமைச்சு சாப்பிட்டோம்னா கிழங்கு நல்லா வெந்துட்டுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், போய் மசிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கிழங்கு வேக வந்து ரொம்ப லேட்டாகிடுச்சு. அது மணி ஓடிடுச்சு, இருட்டாயிடுச்சு. மழை வேற கொஞ்சம் பெஞ்சிகிட்டு இருக்கு. மழை இன்னமும் விடலை, பெஞ்சிகிட்டே தான் இருக்குது. இன்னும் பெய்யும் போல். இப்போ வந்து கிழங்கு வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இறக்கி தண்ணியை வடிகட்டிக்கலாம். கப்பக்கிழங்கு வந்து ஆப்பே வச்சு வச்சுக்கலாம்ல. நல்லா வெந்திருக்கு கிழங்கு. சிரிச்சாலே இதாகிடும். நம்ம செஞ்சுடுச்சு கிழங்கு. எண்ணெய் சூடாகிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். இந்த கப்பக்கிழங்கு டிஷ் வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மரவள்ளி கிழங்கு வந்து சின்ன சின்னதாக நறுக்கி தண்ணியில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துடணும். தண்ணியை வேக வச்சு ஊற்றிட்டு அது மத்து இல்லைன்னா ஆப்பையை வச்சுட்டு நல்லா கிடஞ்சி எடுத்துக்கணும். கிடஞ்சி எடுத்ததுக்கப்புறம் தாளிக்கிற ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெயை ஊற்றி சூட பண்ணிவிட்டு கடுகை போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுட்டு அந்த கப்பக்கிழங்கையும் எடுத்து போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு இறக்கணும்னா பயங்கரமான கப்பக்கிழங்கு செம்மையாக ரெடி ஆகிட்டு. நம்ம ஏற்கனவே வச்சுருந்த கப்பக்கிழங்கை போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். கப்பக்கிழங்கு வந்து பயங்கரமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்து மீன் குழம்பு வைக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் குழம்பு கொதிச்சிருச்சு, உப்பு போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. குளத்துல பிடிச்ச அந்த மீனை போட்டுக்கலாம். கப்பை பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு வயக்காட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம் டேஸ்ட்டு. மீன் குழம்போடு சாப்பிட்றோம். டிஃப்ரெண்டான ஸ்டைலில் வேறு லெவலாக இருக்குது. ஓகே, நம்மளே பிடிச்ச மீன் ஸ்லேப்பி மீன். கொஞ்சம் சின்னதாக தான் பிடிச்சோம், அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்குது. நம்மளே பிடிச்சி நம்மளே கேரளா ஸ்டைலில் வித்தியாசமாக அந்த கப்பக்கிழங்கு செஞ்சு பயங்கரமாக சாப்பிட்றது வேறு லெவலாக இருக்குது. அது தமிழ்நாட்டில் சாப்பிட்றோம். கேரளா மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா இட்லிக்கு சாப்பிட்ருப்பீங்க, சாதத்துக்கு சாப்பிட்ருப்பீங்க, தோசைக்கு சாப்பிட்ருப்பீங்க. இது மாதிரி கப்பக்கிழங்குல வச்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். அதை சாப்பிட்டு அப்படி இருக்கோம். அந்த காலத்தில் உள்ள பாட்டியெல்லாம் சொல்லியிருக்காங்க இதான் சாப்பாடுன்னு. கப்பக்கிழங்கு வந்து கப்பக்கிழங்குல மரவள்ளி கிழங்கு, கப்பக்கிழங்குன்னு கேரளாவில் சொல்லுவாங்க. நம்ம வந்து மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம். இந்த கிழங்கு எடுத்து அவிச்சு சாப்பிட்றது தானா அந்த காலத்து சாப்பாடலாம். இது மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட்டான வீடியோலாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம சும்மா இருக்கும் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.